ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்சராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/2/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 8ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 8:03 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை. விசாகம் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 9:05 வரை. துருவம் பின்பு வியாகாத்தம். கரணம் இன்று காலை 8:03 வரை. பவம் பின்பு இரவு 8:52 வரை. பாலவம் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை. ரேவதி பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று காலை 10:38 வரை. 2 கண் பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. காலை 11:46 வரை ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு. 11:47 அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். சந்திராஷ்டம தொடக்கத்தில் இருந்து கவனமாக இருப்பது இந்த நாள் நல்லது. இன்றைய நாளுக்கான பண்டிகை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. ராமநாதபுரம் ஸ்ரீ முத்தாலம்மன் வாகனத்தில் புறப்பாடு. சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். வழிபாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு எனும் பொழுது தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். தேய்பிறை அஷ்டமி திதி நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷமானது. தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு சாதம் நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது அவசியம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புது ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள். கல்வி கற்க உகந்த நாள். விதை விதைக்க ஏற்ற நாள். மனை பணிகளை தொடர சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:44 முதல் 11:28 வரை மேஷ லக்னம். 11:29 முதல் 1:31 வரை ரிஷப லக்னம். மதியம் 1:32 முதல் 3:42 வரை மிதுன லக்னம். 3:43 முதல் மாலை 5:51 வரை கடக லக்னம். 5:52 முதல் 7:52 வரை இரவு சிம்ம லக்னம். 7:53 முதல் 9:53 வரை கன்னி லக்னம். 9:54 முதல் 11:58 வரை துலாம் லக்னம். இரவு 11:59 முதல் காலை 2:10 வரை விருச்சக லக்னம். 2:11 முதல் 4:17 வரை தனுசு லக்னம். 4:18 முதல் 6:11 வரை மகர லக்னம். 6:12 முதல் காலை 7:58 வரை கும்ப லக்னம். 7:59 முதல் 9:39 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்வது, சொல்லும் பொழுது உங்களுக்கு அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே
கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய ராசிநாதனையும் ராசி அதிபதியையும் வணங்கி வழிபடுங்கள். 2ஆம் வீட்டில் குரு பகவான், 3ஆம் இடம் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆவது வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என மேஷராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் உண்டாக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். காலை 11:40க்கு மேல் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. முக்கியமான வேலைகளை சந்திராஷ்டம நேரத்தில் கவனிக்காதீர்கள். பொதுவாக என்ன வேலைகள் செய்வீர்களோ அதை மட்டும் கவனித்து வந்தாலே போதும். மிக சாதாரணமாக இருங்கள், எளிமையாக இருங்கள். ஆடம்பரம், யாரை பார்த்தோ எந்தவித குற்றங்களை பேசாதீர்கள். தற்பெருமை இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை வெளியிடாதீர்கள். வண்டி வாகன பயணங்களில் செல்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வரலாம். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் காலை நேரத்தில். ஆனால் உங்களுடைய சந்திராஷ்டமம் தொடங்குவதிலிருந்து முடியும் வரையில் உடல் வலி, அசதி இருக்கும். வெளியே சொல்ல முடியாதபடி உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். வேலை விஷயமாக இருக்கட்டும், வியாபாரத்திலும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் இது பொருந்தும். ஆக மேஷராசி என்பவர்கள் என்ன நிலைகளில் இருந்தாலும் மாணவ மாணவிகளுக்கு இது பொருந்தக்கூடியது. தேர்வு நேரம் என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருங்கள். அசௌகரியங்கள் இருக்கும். உடல் வலி, தலைவலி, உடல் உபாதைகள் வரலாம். சாப்பிட பிடிக்காது. சோர்வாக எப்பொழுதும் முறக்கத்தோடு இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்காது. மனதில் தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். இந்த சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவதே உச்சிதம். மேஷராசி என்பவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வழியில் கொண்டு செல்வதே விசேஷம். எதையும் அதிகமாக ஆசைப்படாதீர்கள், அவதிப்படாதீர்கள். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம். கூட்டாளிகளிடத்தில் தொழில் விஷயங்களில் கனிவாக பேசுங்கள். வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நெருக்கடிகள் உண்டாக்கி மறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம் பகை ராசிகள். கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வணங்குங்கள். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்கினால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். காரியம் அனுகூலமாக இருக்கும். மந்தமான நாளாகும். பொறுமையாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். எதிலும் அனுசரித்து செல்வதே நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. நல்லதொரு அனுபவங்கள் இருக்கும். வெளியே செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அசௌகரியங்கள் ஏற்படலாம். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கடியான நாளாக்கம். செலவுகள் இருக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். புது விஷயங்களை தொடாமல் இருப்பது நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் வணங்குங்கள். மிக சிறப்பான நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. எதற்கும் பயப்படவும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். எதற்காகவும் அஞ்சி நிற்காதீர்கள். தயக்கத்தை உடைத்து வெளியே வருவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் நல்ல பேச்சாற்றல் திறமை இந்த நாள் வெளிப்படும். பேச்சின் மூலமாக பாராட்டுகளும் வந்து சேரும். மிக தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் வெளி உலகத்தில் பிரபல்யமாகும். விலகி போன நபர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு சீரான போக்கு இருந்தால் மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பனை மரத்தின் கீழ் நின்று பால் குடித்தாலும் அதனை கல் என்பார்கள். ஆக அன்னம் பறவை போல் நீங்கள் இருக்க வேண்டும். அன்னப்பறவை என்பது பாலில் தண்ணீர் கலந்தால் அதனை தவிர்த்து பாலை மட்டும் அருந்தும் தெய்வ அனுகிரகம் பெற்றது அன்னப்பறவை. அதுபோல கெடுதல்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எதிர்மறை நிலைகள் இருந்தால் எது நல்லதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு சிறப்பு. மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய பொருந்தக்கூடியதாகவே அமையும். வெளியூருக்காக வேலைக்கு செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் பொருள் வரவு பற்றி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சம்பாதிக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற வைராக்கியம் உங்களிடம் வெளிப்படும். சாதுரியமாக பேசி வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முதலீடு சார்ந்த விஷயங்களில், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த தொழிலை கவனிப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிறு முதலீடுகளாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவதோடு நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். புதியவர்களுடைய அறிமுகத்தினால் சில மாற்றங்கள் வரலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல நாளாகத்தான் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு காணப்படும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் திருப்திகான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். விரும்பிய விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். சுதந்திரமான போக்கு இருக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சில வேலைகளை கவனிக்கலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பாராட்டுகள் கிடைக்கும். தைரியமாக இருப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். விட்டுக் கொடுத்து போக வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். 6ஆம் வீட்டிலேயே உங்களுக்கு சந்திர பகவான் ருணரோக சதுர்பாவகத்தில் இருப்பதால் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக இருங்கள். அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். குருகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். மாற்றமான நாளாக இருக்கும். சுபம் ஏற்படும். வர்த்தக பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மாற்றமான நாளாக இருக்கும். சுபம் உண்டாக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வேலைகளில் கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். ராசிக்கான அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் தினம்தோறும் வணங்கி வருவது விசேஷம். வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் திருப்தியை தரும். எல்லோரும் உங்களை பார்த்து வணங்கக்கூடிய நிலை ஏற்படும். இது நாள் வரையில் மதிக்காமல் விலகி போனவர்கள் கூட உங்களிடம் தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவையெல்லாம் கிரகங்களினுடைய நகர்வுகள் பொறுத்து நடக்கக்கூடியது. நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆவதும், கெட்டவர்கள் நல்லவர்கள் ஆவதும் கிரகங்களினுடைய நிலை அமைப்பை பொறுத்து. உங்களோடு இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை தொடர்பாக சில நல்ல காரியங்கள் கைகூடி வரும். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். முக்கிய விஷயங்களை முன்னின்று நடத்தக்கூடிய பாக்கியம் கிட்டும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வங்கள் அதிகம். மிதுன ராசி அன்பர்கள் புத்தி கூர்மை அதிகம். பொதுவாகவே பேசக்கூடிய விஷயங்களில் நல்ல தெளிவான நிலைப்பாடுகள் இருக்கும். தைரியமாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையாளர் நீங்கள். தம்பதியர்கள் இடையே நல்ல புரிதலும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். வீட்டில் வாக்குவாதங்கள் என்பது இருக்காது. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதிக நன்மைகளை பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கூடுதலாகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அகலும். சீக்கிரமாக வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அதே போல விற்பனை செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், மீடியேட்டர்ஸ் அதாவது புரோக்கர்ஸ், இந்த வேலையில் இருப்பவர்களுக்கு சீரான வருமானம் வந்து கொண்டிருக்கும். பண வரவுகளுக்கு நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள். அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும், வெளி வட்டாரங்களில் பேர் புகழ் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஆர்வங்கள் உண்டாக்கும், வசதி வாய்ப்புகள் பெருக்கும், மனதில் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள், வரவு இருக்கும், நிலம் சார்ந்த வியாபாரம் கைகூடி வரும், தொழில் நல்ல விதமாக நடக்கும், தேவைக்கு ஏற்றபடி பொருளாதார வரவுக்கு இடம் உண்டு, உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த நாள் செல்வ வளம் பெருக்க இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 8ஆம் நாள். இந்த நாள் அம்பாள் வழிபாடு, ஸ்ரீ அம்பிகையை தொழுது வணங்குவது சிறப்பு. ராசிக்குண்டான 3ஆம் பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் அதிபதியானவர் 4ஆம் வீட்டில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் தந்தையினுடைய செயல்பாடுகள், தாயினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். யதார்த்தத்தை தாண்டிய கற்பனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புதிய வீடு, வண்டி, வாகனத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆசைகள் கூடாது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரலாம். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் அதை சார்ந்த வணிக தொழில்களில் இருப்பவர்களுக்கு மென்மேலும் நல்ல லாபங்கள் கைகூடி வரும். வெளிநாடுகளில் இருந்தோ வெளியூர்களில் இருந்தோ சிறப்பான செய்திகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வேலை செய்யக்கூடிய நபர்கள் முகாந்திரமாக நன்மைகள் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகமும் கூடுதலான கவனமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சந்தோஷமான நாளாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். அந்யுன்யம் உண்டாக்கும். மன தொழிவு இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இருக்கும். தம்பதியர்களுக்குள் நல்ல சூழ்நிலைகள் உண்டு. யதார்த்தம் தாண்டிய கற்பனைகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தேவையற்ற விஷயங்களை அவ்வப்போது எண்ணாதீர்கள். மனதில் தெளிவு என்பது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் பிறக்கும்.
சுகம் பெருக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். தன்னிலை என்ன என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி என்று நீங்கள் வழிபடுங்கள். சிம்மராசிக்கான அதிபதியையும் வணங்குவது சிறப்பு. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், 3இல் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 10இல் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, அரசாங்க வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்தபடி அதிக நன்மைகளை பெறுவீர்கள். மற்றவர்களிடத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதனை ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம். புதிய அனுபவம் மிக்கவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாகும். வெளிப்படையான தன்மைகள் உண்டாக்கும். பிடித்ததை செய்வீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோக வேலைகளில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல விதங்களில் வேலைகள் நிரந்தரமாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் வந்து சேரும். பாராட்டுகள் குவியும் நாள். தொழில், வியாபாரம், வர்த்தகம் திருப்திகரமாக நடக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். மனதில் தெளிவு பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். உதவிகள் கிடைக்கும். எல்லோரிடத்திலும் கவனித்து செல்வது நல்லது. அனுசரணையான போக்கோடு இருந்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதியவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். நெருக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். மாற்றங்கள் வரலாம். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சிகரமான நாள். பாராட்டுகள் குவியும். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பண வரவு அதிகரிக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தெளிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் உங்களுடைய ராசியினுடைய தெய்வத்தையும் தேவதைகளையும் வணங்கி அதிபதிகளை வணங்கி வழிபடுங்கள் நல்லது. ராசியிலேயே கேத்து பகவானும் 2ஆம் வீட்டில் சந்திர பகவான். சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தின் அதிபதி. அதே போல 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.
நவ கிரகங்களினுடைய அனுகிரகம் வேண்டி தினம் தினம் வழிபடுங்கள். இந்த நாள் குரு பகவானை வழிபட்டால் பாக்கியம் பெறுவீர்கள். குரு கடாட்சம் பரிபூரணம். குரு அருளே திருவருள் என்று வழிபடுங்கள். தீபங்கள் ஏற்றுங்கள். மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கருப்பு கொண்டக்கடலை அல்லது வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் செய்து எல்லோருக்கும் தானமாக பிரசாதமாக கொடுப்பது விசேஷம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்தபடி சில ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வித்தியாசமான எண்ணங்கள் உண்டாகலாம். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய செயல்களில் வேகம் இறக்கம். திறமையாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய வழி கிடைக்கும். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. வெளியே செல்பவர்கள் வண்டியை அவ்வப்போது பராமரித்து வைத்துக் கொள்ளுங்கள். சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம். சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உத்தியோக ரீதியாக அலுவலக வேலைகளில் சக நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். விடுபட்ட காரியங்கள் நடக்கும். திறமைகள் அதிகரிப்பதோடு கற்பனை வளம் கூடும். ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். வெற்றி பயணமாக இருக்கும். வண்டி வாகனங்களை புதிதாக வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு. உங்களுடைய உறவு நிலை நன்றாக இருக்கும். குழந்தைகளிடத்தில் மன நிறைவாக சந்தோஷமாக குதூகலமாக பேசுவீர்கள், கொண்டாடுவீர்கள். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு உண்டு. விளையாட்டு வீரர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் பயிற்சியாளர்களாக இருப்பீர்கள். சில நேரம் உங்கள் மனதில் பல எண்ணங்கள் வந்து போக்கும். நேர்மறை எண்ணங்களை அதிகரித்துக் கொண்டு எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது விசேஷம். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று வருவது, தீப வழிபாடு விசேஷம். உடல்நலம் மனநலம் நன்றாக இருக்கும். சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் மேம்படும். ஒப்பந்தங்கள் கைகூடும். அதிக நன்மைகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். திறமைகள் வழிபடும். அதிக நன்மைகள் பிறக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து போக வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் உங்களுடைய ராசி அதிபதியையும் அதிபதிக்கான தெய்வத்தையும் வணங்கி வருவது விசேஷம். வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 8ஆம் நாள் ராசியிலேயே சந்திர பகவானும் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், வக்ர நிலை விரயத்தில் கேது பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, எண்ணத்தில் பல நிலைகளில் உங்களுக்கு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டுக்கோப்பு என்பது இருக்காது. மன அமைதி வேண்டி வழிபடுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. கூடுமான வரையில் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், பிராணசக்தி சீராக இருந்தால் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள், நெருக்கடிகள் ஏற்படலாம். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இறை பிரார்த்தனைகளை செலுத்துவீர்கள். குரு கடாட்சம் பரிபூரணம். குருவே துணை.
திட்டமிட்டு செயலாற்றுவது இந்த நாள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். தியானம் மேற்கொண்டால் மனப்பதட்டத்தை நீங்கள் தவிர்க்கலாம். உடலில் ரத்த ஓட்டம் சீராகும். எந்த விதமான பிரஷர், மன அழுத்தங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நிதானித்து பேசுவது நல்லது. முயற்சிகள் கைகூடும் நாள். உடல்நலம் சார்ந்த, மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யாதீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மறையான எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்மறையான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வேலைகளில் இருப்பவர்களுக்கு சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்க இறை பிரார்த்தனை, வழிபாடு நல்லது. இறை நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். நவகிரக வழிபாடு நல்லது. குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அஷ்டம குருவாகவே இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக ஸ்ரீ குரு பகவானுக்கு மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் செய்வது விசேஷம். தேவையற்ற மன குழப்பங்கள் தீர அதிகமாக தண்ணீர் குடிப்பது, இயலாதவர்களுக்கு நீர்மோர் வாங்கி கொடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் உண்டாகும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்க இறை வழிபாடு நல்லது. தியானம் செய்வது விசேஷம். மன அழுத்தங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். பண பற்றாக்குறை உண்டாகலாம். தெய்வ வழிபாட்டின் மீது கவனம் செலுத்துங்கள். செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் ஈடேறும் நாள். பேச்சுக்களின் நிதானம் தேவை. அனுசரித்து செல்லுங்கள். பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி என்று தினந்தோறும் வழிபடுங்கள். நல்லது நடக்கும். ராசிக்கான அதிபதியையும் அந்த அதிபதிக்கான தெய்வத்தையும் தினம் தினம் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, லாபத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சந்திர பகவான். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்காது. பல குழப்பங்களை நோக்கிதான் இருப்பீர்கள். எடுத்த வேலைகள் திறமையாக்க முடிக்க முடியாது. சில ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும். எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். உடல் நலம் சார்ந்த சோர்வுகள், சில பிரச்சனைகள், அசதி வரலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மிக கனிவாக நிதானமாக பேசுங்கள். அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. சொத்துக்கள் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது விற்பதாக இருக்கட்டும், எந்த நிலைக்கு
விலைக்கு போகும் என்கிற எண்ணங்கள் தான் மனதில் இருக்கும். மீடியா தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாகும். குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியல் போட்டு வைத்திருப்பீர்கள். பலதரப்பட்ட எண்ணங்கள் உண்டாகலாம். மனக்கவலைகள் இருக்கும், மனச்சோர்வுகள் இருக்கும். மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் எழலாம். தெளிவாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுப்புகள் மேம்படும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இழுபறியான நாள். கவனமாக இருங்கள். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் மறையும். தெளிவு பிறக்கும் நாள். பலதரப்பட்ட எண்ணங்கள் உண்டாகும். க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொறுப்புகள் குறையும். வேலையில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்கள் துணைவர் மூலமாக சில நன்மைகள் விளையும். பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வுகள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்கள், இந்த நாள் உங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எல்லா விஷயங்களையும் திருப்திகரமாக நல்ல ஒரு நிலையில் செய்து காட்டுவீர்கள். மன அமைதி இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் பிறக்கும் நாள். லாபத்தின் அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களில் விநாயக பெருமானை தினம்தோறும் வழிபட்டு வந்தால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிட்டும். கிரகத்தினுடைய அமைப்பு, நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். பொறுப்புகள் குறையும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேறும்.
பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் குறையும். புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். மனச்சோர்வுகள் குறையும். பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிட்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று இந்த வியாழக்கிழமை தினத்தில் வழிபட ஸ்ரீ குரு பகவானுடைய திருவருளும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி இரக்கம். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். ஆதரவு உண்டு. பெரிய பெரிய விஷயங்களை சாதித்து காட்டுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மகர ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரகங்கள் எப்படி நகருகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். பேச்சில் இனிமை இருக்கும். நாசுக்காக பேசுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். பேசிய சம்பாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். முக்கியஸ்தர்களோடு சில நேரம் உங்களுக்கு சில கருத்துக்களை கேட்க நிற்பீர்கள். இதனால் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். தலைமை அதிகாரிகள், மூத்தவர்களுடைய ஆதரவு கிட்டும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. இந்த நாள் பாசம் மேம்படும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளிடத்தில் மிக அன்பாக நடந்து கொள்வீர்கள். மனதில் வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். மனதில் உள்ளதை உள்ளபடியாக பேசுவீர்கள். இதுநாள் வரையில் மன சங்கடங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழிலை நிலைநிறுத்துவதற்கான பணம் கிடைக்கும். வருமானம் வந்து சேரும். நட்பு வட்டாரங்களின் மூலம் சில பலன்களையும் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். புரிதல் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மிக நல்லது. ஆர்வம் ஏற்படும். உழைத்து முன்னேறுவீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். விவசாயத்தில் நாட்டங்கள் உண்டு. கால்நடைகள் முகாந்திரமாக பலனை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பாசம் அதிகரிக்கும். உறவுகள் மூலமாக நன்மைகள் பெறுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். ஆலோசனைகளை மேம்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களே, குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. உங்களுக்கு பிடித்த குருமார்களை வணங்குங்கள். மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்களுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். இந்த நாள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்கிற புரிதல்கள் இருக்கும். தந்தை வழியில் சில நேரம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரலாம். தந்தையோடு சில ஏற்படக்கூடிய வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் சூழ்நிலையில் விலகி இருப்பதே நல்லது. காரணம், 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 9. கும்பராசி அன்பர்களே, பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செலவு செய்யுங்கள். 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் தான் சுக்கிர பகவான். அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். விருப்பமான விஷயங்களை செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகள் தேவையா தேவையில்லையா என்பதையும், மிக அவசரமாக செய்ய வேண்டுமா என்கிற நிலைப்பாடுகளையும் நீங்கள் வைத்துக் கொள்வது அவசியம். தள்ளிப்போன வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கலாம். பராமரிப்பு சம்பந்தமான காரியங்கள் கைகூடி வரும். விலகி இருந்த உறவுகளோ, நண்பர்களோ, நட்புகளோ அல்லது விரும்பியவர்களோ உங்களிடம் வரலாம். சமூக நிகழ்வுகளால் புதிய விஷயங்களை புதிய கண் பார்வையோடு உங்களுடைய கண்ணோட்டம் அதிகமாக இருக்கும். அபிவிருத்தி, தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மனநிலை சீராகும், உடல்நிலை நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவது நல்லது. புரிதல் என்பது அவசியம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். பெரிய அளவில் உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குரு ராகவேந்திரரை வழிபடுங்கள். பூஜ்யாயாம் ராகவேந்திராயாம் சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று ஸ்ரீ குரு பகவானை, ஸ்ரீ ராகவேந்திரரை, சுவாமிகளை வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலைகள் அமையும். ஒளிமயமான நிலைப்பாடுகள் இருக்கும். புதுமையான நாள். விருத்தி ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை
கிரகத்தினுடைய நிலைகளை வைத்து பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். ஆகவே எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதில் கவனம் என்பது தேவை. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அலுவலக வேலைகளில் அதிக வேகம் காட்டாதீர்கள். பழமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சி செய்தால் நவ கிரகங்களினுடைய தாக்குதல்கள் இருக்காது, சற்று குறையும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்பட சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிதல் வேண்டும். அதிகமாக யாரையும் நம்பி முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது, கடன் வாங்குவது கூடாது. முக்கியமாக அதிகமாக யாரையும் நம்பி பொருளை கொடுக்காதீர்கள். இரவல் நகை கொடுப்பது கூடாது. யாரிடத்திலும் வாங்காமல் இருங்கள். கையில் இருப்பதை கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இரவு நேரத்தில் பால் சாதம் சாப்பிடுவது விசேஷமானது. ஸ்ரீ சந்திர பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கினால் மனோகாரகன், தாய்க்குண்டானவர், நீர் காரகத்துவம் பெறக்கூடியவர், உணவுக்கு அதிபதி சந்திர பகவானே. ஆக இந்த நாள் நீங்கள் வழிபடுவதால் பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதி கெடுவது என்பது நீங்கும். வெளியே கொண்டு போய் உணவுகளை சாப்பிடாதீர்கள். வெளியிடங்களில், ஹோட்டல்கள் மற்றும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இறை வழிபாடு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். பாம்பன் சுவாமி வழிபாடு மிக விசேஷமானது. குருமார்களை வழிபடுங்கள். நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக அமைந்திட எதையும் பெரிதாக எண்ணாமல் மற்றவர்கள் மீதான குறைகளை தவிர்த்து மன நிறைவோடு இருக்க முற்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிகம் செலவுகள் செய்யாதீர்கள். விரயத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து இருங்கள். மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக வேலைகளை கவனித்துக் கொள்வது நல்லது. வேலைபளு கொஞ்சம் அதிகரிக்கும். யாரிடத்திலும் ஒப்படைக்க முடியாத சூழல் கூட ஏற்படலாம். மன அமைதியோடு வேலைகளை கவனியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சி செய்து வந்தால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.